ஏறக்குறைய 15 விழுக்காடுக்கு மேல் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. இந்த வறுமையை பயன்படுத்தி 10,000 கொடுத்து அவர்கள் வெற்றியை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். எங்க ஞானம் இருக்கு? அவர் என்ன கையாண்டாரு? அவர் காலத்துல தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறா ஓடிச்சுன்னு சொன்னாங்களா? அப்ப முடிச்சு வைக்க வேண்டியதானே மேகதாதுவை? ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் சொல்றாங்கன்ற இதை போய் பத்திரிகையில செய்தியா போடுறீங்க. அது எந்த விதத்துல சரி? இது வரவேறு எஸ்ஐஆருக்கு யார் யாரெல்லாம் எதிராக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் வரவேற்கிறோம். எஸ்ஐஆருக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். எப்படி முல்லை பெரியார் ஆகட்டும், காவிரி ஆகட்டும், கேரளா மாநிலத்திலும் கர்நாடகாவிலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அந்த முதலமைச்சர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்களோ அதே போன்று நம்முடைய முதலமைச்சர் பின்னால் எல்லோரும் அணிவகுத்து நிற்க வேண்டும். நீங்க சொல்லி உங்களை மாதிரி சொல்லித்தான் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ஆதாரபூர்வமா எங்களுடைய காங்கிரஸ் தலைமை நீங்க போய் பேச்சுவார்த்தை நடக்குங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. திமுகவோட இந்தியா கூட்டணியோட ரொம்ப வலிமையாகவும் உறுதியாகவும் நாங்கள் இருக்கோம். எந்த காலத்தில் நாங்கள் யாரும் சொல்லலை. சில பேர் ஸ்பெகுலேட் பண்றாங்க. யார் சொல்லணும் இதை? எங்க தலைவர், நாங்கள் எல்லாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி சொல்லணும். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கேஜி சொல்லணும். இல்லைன்னா அவர்கள் அனுப்பி இருக்கின்ற எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் சொல்லணும். ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் சொல்றாங்கன்ற இதை போய் பத்திரிகையில செய்தியா போடுறீங்க. அது எந்த விதத்துல சரி? இது ஒரு ஆத்தன்டிக்கா கேட்கணும். நீங்க இது மாதிரி ஸ்பெகுலேஷன் ஸ்ப்ரெட் ஓவர் பண்றதுனால யாருக்கும் எந்த வித பயனும் கிடையாது. குழப்பாங்க. அவர் என்ன கையாண்டாரு? அவர் காலத்துல தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறா ஓடிச்சுன்னு சொன்னாங்களா? அப்ப முடிச்சு வைக்க வேண்டியதானே மேகதாதுவை? ஏன் முடிச்சு வைக்கல? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அங்க ஒரு செங்கல்ல கூட உச்ச நீதிமன்ற அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டுடைய கன்சர்ன் இல்லாமல் எடுத்து வைக்க முடியாது. மேகதாது விஷயமாகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து உறுதுணையாக இருக்கு. மக்களுக்கு நலத்திட்டத்துக்காக 14,000 கோடி உலக வங்கியில் வாங்கின கடனை வந்து தேர்தலுக்கு பீகார் தேர்தலுக்காக செலவழிச்சிருக்காங்க. 14,000 கோடி இல்ல, 1,21,000 கோடி. 1,21,000 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க. பீகார்ல இருந்து 3 கோடி சகோதரர்கள் சகோதரிகள் தொழிலாளர்களாக தென் மாநிலங்கள்ல வேலை பார்க்குறாங்க. என்னுடைய தொகுதியில் லட்சக்கணக்கான பீகாரிகள் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவர்கள் அந்த மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா ஏறக்குறைய 15 விழுக்காடுக்கு மேல் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. இந்த வறுமையை பயன்படுத்தி 10,000 கொடுத்து அவர்கள் வெற்றியை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். எங்க ஜனநாயகம் இருக்கு? ஜனநாயகம் விழக்கூடாது, ஜனநாயகம் தாழ்த்து வர வேண்டும். அதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் குரல் கொடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.